மம்முட்டி சாரோட உடல்நிலை தேறி அவர் மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்ட்டு நம்ம படத்தை பத்தி பேசுவோம். அவர் ஹீஸ் ஃபைன். சார் இல்ல சார், நார்மலா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்துக்கு முன்னாடியே ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே Correct. பண்ணுவா வருவாங்க. நீங்க படம் ஹிட் ஆனனாலதான் இன்னைக்கு இந்த விழா அங்க நடக்குதா சார்? இது என்னன்னா இப்ப இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ ஷோரா தெரியல ஆக்சுவலி. நாங்க ஆல்சோ இதோட நம்ம இந்த ஓணம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுவே ரொம்ப டைட்டா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வி தாட் அட்லீஸ்ட் மலையாளத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்கா இருந்தா பெட்டர்னு நினைச்சோம். இனிஷியலி பிகினிங்லயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம், தமிழ் தெலுங்கு டப் எல்லாம். ஆனா அங்கே ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்கானிக்லி வேர்ட் ஆஃப் நல்லா இருந்தா தென் வில் கோ அண்ட் அப்படிதான் இருந்தது. நீங்க ஃபீல் பண்ணீங்களா முன்னாடியே இது பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு? இல்ல சார், நாங்க ஐம் வெரி ஹாப்பி வித் ஏன்னா இது ஆர்கானிக். நாங்க இது இந்த படம் இங்க நம்ம உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு தேவையில்லை. நீங்க ஆல்ரெடி பார்த்து நீங்க எல்லாருக்கும் பிடிச்சது. நவ் வி ஜஸ்ட் ஹேவ் டு கொஞ்சம் இன்னும் ஸ்ப்ரெட் த வேர்ட். ஹலோ, இன்னொரு கேள்வி சார். மம்முட்டி சாரோட உடல்நிலை தேறி அவர் மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்ட்டு நம்ம படத்தை பத்தி பேசுவோம். ஹலோ, அவர் ஹீஸ் ஃபைன். ஓகே.